இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்களே நடு ரோட்டில் வந்து நின்று கொண்டு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறது என்றால் அந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் மதிக்கெட்டு போயிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக நமது அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு தவறு நடந்துவிட்டது. அப்படி போயிடுங்க. அதாவது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு விஷயம் தெரிவித்தாங்க. என்னன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 தொகுதியில நிக்கலாம். 2 தொகுதியில் நின்னா 2 தொகுதியில ஜெயிச்சுட்டு ஏதோ ஒரு தொகுதியில ரிசல்ட் பண்ணிட்டு மறுபடியும் எம்எல்ஏ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 தொகுதியில நின்று 2 தொகுதியில ஜெயிச்சா மட்டும்தான் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருக்கு அமைச்சர் பதவியோ இல்ல முதலமைச்சர் பதவியோ கொடுக்கணும். ஆனா நம்ம ஊர்ல என்ன நடந்தது ஆக்சுவலாக 2 தொகுதியில் நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினர். முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து 2 தொகுதியில் நிற்கிறார். ஒண்ணு கட்டாச்சாவள தொகுதி நிற்கிறார். அது உள்ளூர்கார எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு பயந்து போய் வெளியூர் போய் ஓட்டு போடுறாரு. எங்க ஏனத்துல போய் நிற்கிறாரு. ஆனா அங்க என்ன பண்றாங்க, ஏனத்துல உள்ளூர்காரங்க ஓட்டு போட்டு வெளியூர்காரங்க முதலமைச்சர் ஓட்டு போடல. அப்படின்னா ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா, இந்த மாநிலத்துக்கு தேவையா? இன்னைக்கு ஏனத்தோட எம்எல்ஏ அந்த முதலமைச்சருக்கு நின்று வேலை செய்யலாம். இது எங்க நடக்குது அநியாயம்? தோத்தவன் ஜெயிச்சவன் வந்து தோத்தவங்கிட்ட போய் நின்று உதவி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு அநியாயம் இந்த அரசியலமைப்பில் இருக்கிறதுனால தான் இது போல ரங்கசாமி ஒரு மதிக்கெட்டு நடந்துக்கிறார். பொதுவாகவே வந்து ரங்கசாமி வந்து நல்லவராக இருந்தார். எப்பன்னா ஒரு 7 வருஷத்துக்கு மீது முதலமைச்சராக இருந்தார் இல்லையா? அந்த காலகட்டத்தில் 2 வருஷம் வந்து முதலமைச்சராக இருந்தார். அப்போ நல்லா தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் சுற்றி இருக்கிற அத்தனை பேர் பார்த்தா 420 எல்லாமே அங்கதான் இருக்குது. எண்ணெய் கடத்தல இருந்து விபச்சாரம் பண்றவங்க இருந்து சாராய கடத்தல இருந்து எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அப்படின்னா எல்லா அக்யூஸ்டும் வச்சுக்கணும். ஒரு நாள வந்து முதலமைச்சராக செயல்பட முடியுமா, நல்லாட்சி தர முடியுமா, இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இங்க வந்து எவ்வளவு கட்சிக்கிறோம், பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணபதி யாரையா சிஎம்? நீதாய சிஎம், நீதாய சொல்றேன் எங்களுக்கு. அவன் யாரு கணபதி? அந்த மாதிரி நான் ஏன் பேசுறேன்? அந்த பத்தி நீனா உன்கிட்ட கம்பெனி கொடுத்தாச்சு, நீ தான் நடவடிக்கை எடுக்கல. நீ யாரப்ப? நீ என்ன பண்ற? ஆக்சுவலி வந்து எல்லா புகார் வாங்கி வச்சுக்கிற. வாங்கி வச்சு என்ன பண்ற? சரி விஜிலன்ஸ் போய் கொடுத்தோம். விஜிலன்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க கணபதி. உடனே அவங்க மீது நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்க எடுத்தீங்க? எடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க? சிபிசிஐல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சிபிசிஐ விசாரிச்சுட்டு ஆமா கணபதி தான் பண்ணா அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப சிபிசிஐ இருக்கு, விஜிலன்ஸ் இருக்கு. இந்த 2 சாட்சி போலாங்க. ஒரு காவல்துறையில ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல எது? லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்பு சம்பந்தமா நம்ம கொடுக்குறோம். நீங்க அதை பாக்குறீங்க, விசாரிக்கிறீங்க. ஆமா இது நடந்ததெல்லாம் உண்மைதான். அவன் பத்திரிகை நடத்தினா, அவன் மொழியில பேர பத்திரிகை நடத்தினா, அவன் முன்னாடி கவர்மெண்ட்ல வேலை செய்யுது, அதெல்லாம் தப்பு தான். அவன் உடனே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றீங்க. நடவடிக்கை எடுக்கலையே. அதே அவன் இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. முதலமைச்சருக்கு பிஆர்ஓவே கிடையாது. அப்படி ஒரு போஸ்டிங்கே இல்லை. இருந்தா நல்லதுதான். ஆனா அப்படி ஒரு போஸ்டிங்கே இல்லை. அங்க உட்காந்துக்கிறான். இன்னைக்கு ஊழல் பண்றவனை கொண்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுக்கின்னு நீ எப்படி வந்து நல்லாட்சி செய்ய முடியும்? நீ உனக்கு முதலமைச்சர் இருக்கிற தகுதியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கொள்றான். உன்னை மக்கள் புறக்கணித்திருக்கார்கள். அது எந்த மக்கள் தான் கேட்டான். நீ நின்ன நீ வேணான்னு கேட்டான். அப்படியே நீ முதலமைச்சர் இருக்கலாம். உண்மையிலே சொல்றேன், சூடு சொல்லணும் தான் முதலமைச்சர் ராஜினாமா பண்றான். இதுக்கு முன்ன ஒருத்தன் வந்தான், முதலமைச்சர் இருந்தாரு. அவர் என்ன பண்ண நரி நாராயணசாமி சுத்தமான பத்திரிகையாளர்கள் இருக்க முடியும் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு போயிட்டான். அந்த இன்னைக்கு அந்தால நாயா பேர் ஓடிக்கிறார். பேருந்து தருவா அவருக்கு அந்த சீட்டே போகல கட்சியில. ஏன் அதை நாங்க பண்ணோம். நான் போனேன், டெல்லிக்கு போனேன், இந்த ஆளு ஊழல் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு டெல்லியில போயிட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த ஆளு சீட்டே கிடையாது. அந்த ஆளு உள்ளே சேர்க்கலப்பா. காங்கிரஸ் உடைய டெல்லியிலே அவர் சேர்க்கல. அவரை அதுக்கு ஏதோ ஒரு பத்திரிகையாளர் நினைச்சா எதுவும் செய்யலாம். ஆனா இங்க இருக்கிற பத்திரிகையாளர் யாரும் அதெல்லாம் நினைக்கல. ஏதோ நமக்கு அடையாளம் கொடுத்தா போதும் நினைக்கிறேன். நீங்களாம் உங்களுடைய கடமையை செய்தால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அவதான் நம்ம பயப்படணும். நம்ம எங்க ஊழல் பண்ண போறோம் சொல்லு? ஊழல் பண்ணது நம்ம என்ன இருக்குது? ஊழல் பண்றோம். அவன் அதை வெளியே விடுங்க. அவன் என்ன செய்யறான் அதை வெளியே விடுங்க. அதை விட்டுட்டு நீங்க அப்படி அவன்கிட்ட தொங்கி இருக்கிறீங்க. நமக்கு அந்த மீறி நமக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது அதை பாருங்க. 1991 இதே டிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது
பத்திரிக்கையாளர் எவனுமே மதிக்கல. எல்லாம் அந்த உள்ள அந்த பெரிய பத்திரிகை கையில வச்சுன்னு பெற்ற பெருமான ஆட்டம் கிடையாது. அவர் லோக்கல் பத்திரிகையை மதிக்கல. என்ன ஆச்சு? அவர் ஆட்சியை நாங்க தான் கழிச்சோம். லோக்கல் செய்தியில போட்டு 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 அவர் ஆட்சியை கழிச்சோம். 2 உடஞ்சிட்டு அதோட போனவங்க திரும்பி வரவே இல்லை. போகும்போதே எனக்கு சொல்லிட்டு தான் போனேன். நான் போய் வந்து உனக்கு கவனிச்சுட்டு போனேன். பெற்ற பெருமாள் இன்னும் கூட வரல. ஆக்சுவலா அது போல வந்து எழுத்துல வந்து நம்ம திறமை காட்டணும், பேசக்கூடாது. இதெல்லாம் பேசி பேசி என்ன பண்ணணும்? பேசக்கூடாது. பேசாம நம்ம தொழிலை காட்டணும். நம்ம சொன்ன மேல நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். நான் வந்து என்ன மத்த சொல்ற மேல வந்து கணபதி மேல போட சொல்ல மாட்டேன். முதலமைச்சர் தான் சரியில்லை. முதலமைச்சர் வந்து ஊழல்வாதினா அதை பத்தி சொல்லாதனால கிடையாது. எல்லா பத்தியும் செய்தி போடுறீங்க. நீங்களும் போடுங்க. அவர் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. ஏன்னா யாரோ ஒரு பிள்ளைக்கு தீபாவளி பரிசு கொடுக்கணும், தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு எதுக்கு நான் பத்திரிகையாளர்கள் கொடுத்த கிஃப்ட் எடுத்து கொடுக்கீங்க? எப்பயுமே பத்திரிகையாளர் கொடுப்பீங்க நீங்க. ஆக்சுவலா அது கொடுத்து போடுங்க. அவங்களுக்கு எவனோ பெற்ற பொண்ணுக்கு தீபாவளி சீர்வரிசை வைக்கிறதுக்காக எடுத்து போய் கொடுங்க. தலை தீபாவளிக்கு அதுக்கான வச்சுட்டா உங்களுக்கு யாரோட பணத்தை எடுத்து கொடுப்பீங்க? ஆக்சுவலா நீ பண்றாதான் தெரியாம இல்ல. இதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஆக்சுவலா இனிமேல் முதலமைச்சர் தான் சேர்த்தான். முதலமைச்சர் நியாயமா நடந்துக்கணும். அதுதான் அவருக்கு வந்து நியாயம், தர்மத்தை நடந்துக்கணும். நாங்க ஒன்றும் தப்பா சொல்ல, எங்களுக்கு கூட்டதான் சொல்ல. நான் என்னவோ அது சரி. நாங்க வந்து டெல்லியில பதிவு பெற்றது சாதாரண விஷயம் இல்லை. பதிவு பெற்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு என்கொயரி பண்ணி எந்த வழக்கம் இருக்கக்கூடாது. வழக்கு இல்லாதவங்க தான் பத்தி நடத்த முடியும். 420 பத்தி நடத்த முடியாது. அப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் இருந்துதான் நம்ம பத்தி நடத்திட்டு போடுவாங்க வரலாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் மறந்துட்டு நீங்க என்னமோ உங்க அப்பா சொத்து உங்க மேல இருக்கிற கேஸ் போல உங்க மேல தான் இருக்குது. வீடு ஆக்கிரமிப்பு பார்த்தா பக்கத்துல வைக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா எனக்கு வைக்கிறான், இந்த பக்கம் விபச்சாரம் பண்றான். இவெல்லாம் கூட வச்சுக்கின்னு நெல்லாட்சி நீ எப்படி பண்ணுவ? ஆக்சுவலா சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே சொல்றாங்க. ஆக்சுவலா எல்லாரும் குற்றம் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா யாரும் இறங்கி வேலை செய்யறதில்ல. நீங்க வந்து உன் பிள்ளைக்கு 1.5 கோடி கார் வாங்கி கொடு, 500 பவுன் நகையை போடு, அதெல்லாம் ஓன் சொல்றீங்க. அதெல்லாம் நாங்க கிட்ட வரல. ஆக்சுவலா மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை நீ செய்யணுமா இல்லையா? உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்க பத்திரிக்கையாளர். நீ என்ன பண்ணணும்? பார்க்கணும். எப்பா நீங்க தப்பா பத்திரிகை நீங்க வந்து செய்தி கொடுத்துறீங்கப்பா, குற்றம் கேஸ் போடணும்னு போடு. இல்ல குற்றம் கொடுத்து ஆக்சிடென்ட் எதுவுமே செய்ய மாட்டேங்க. எல்லாம் படிக்கிறேன். ஆமா ஆமா கரெக்டு தான் அப்புறம் கரெக்டா இருந்தா அப்படியே அவன் வச்சிருக்கேன். ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் செய்யணும். முதல்ல வந்து முதலமைச்சர் வந்து தன்னை மாத்திக்கணும். சும்மா ஆட்டி உட்காந்து இதே பெண்ணில் வச்சுக்க அடுத்த திருப்பி வர மாட்டார். அவர் இதோட போன திருப்பி போனாலும் அவரும் வர மாட்டார். ஆக்சுவலா சிஎம்னா யாரு? மக்களுக்கு கொண்டு செய்தான் வந்தீங்க. நீங்க கூட போறீங்க, அரிசி போறோம், நீங்க போட்டீங்களா? அதுவும் கிடையாது. ஆனா நீங்க போறதுமே நாங்கெல்லாம் போட்டோம், சரி போட்டோம். மழையில போய் நிக்கிறோம். ஒரு முதலமைச்சர்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரது கிடையாது. 9 மணிக்கு வர சொன்னாங்கன்னா 12 மணி தான் வர, 11 மணி தான். அதுக்கு 3 மணி நேரம் நின்று அவன் 10 செய்தி எடுத்து கொடுக்க வேண்டியது. உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நாங்க தான் உன்னை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் எங்களே நீ வந்து யாருன்னு கேட்டா அப்புறம் நாங்க யாரு கேட்போம்? நான் உனக்கு கேட்க மாட்டேன். நீ என்ன பத்திரிகையாளர் இல்லைன்னு சொன்னா நீ யாரு சிஎம் கிடையாது. அட்லீஸ்ட் நீ ரங்கத்தம்பி தானே, நீ தட்டச்சோறு எம்எல்ஏ தானே. பத்திரிகையாளர் எங்களுக்கு நீங்க நினைச்சாதான் நீ வந்து முதலமைச்சர், இல்லைன்னா நீ தட்டச்சோறு எம்எல்ஏ தான் எங்களை பொறுத்தவரைக்கு. அப்படிதான் நாங்க நினைப்போம். இதுமாரி காலகாலமா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போறோம்னா சரி முதலமைச்சர் ஏதாவது சொன்னாக்கா அதாவது தெரியல அப்படின்னு நம்ம எல்லாமே உனக்கு தெரிஞ்சு நடக்குது. ஒரு ஊழல்வாதின்னு சொல்றான், அவனை கொண்டு வந்து நீ பிஆர்ஓ வச்சுருக்க ஆபீஸ் ரூம் எதிர்க்க எந்த ஆபீஸர் ஆக்ஷன் எடுப்பான் சொல்லு. அவன் பயப்படுறான். சரி டைரக்டர் போய் சொன்னா அவன் அதுக்கு மேல பயப்படுறான். ஏன்னா நான் வரும்போதுதான் பெரிய கனவு வந்தாங்க பத்திரிகை அது செய்யணும் இது செய்யணும், எதுவுமே செய்ய முடியல. நம்ம அப்ப எதுவுமே செய்ய முடியாத எதுக்கு டைரக்டர் ஆகுறான்? ஏன் அவனை வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா எல்லாம் செத்து விடுங்க. நான் சொன்னேன் கணபதி மீது புகார் கொடுத்தது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அது எடுக்கலன்னா முதலமைச்சர் கண்டிச்சு தான் இனிமேல் போராட்டம் நடத்தும். கணபதியெல்லாம் நான் கண்டிச்சு போராட்டம் பண்ண மாட்டேன். அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு ஊழல்வாதிக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது எங்களை பொறுத்தளவுக்கு.